தமிழ் தலைவாஸ் டீம் அவங்க ஃபேன்ஸுக்காக ஒரு கான்டெஸ்ட் வந்து நடத்துறாங்க. இந்த கான்டெஸ்ட்ல எப்படி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இந்த கான்டெஸ்ட்டை பத்தின ஃபுல் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம பஞ்சாப் டீம் அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் அது கூடவே இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு, டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாபோட ஸ்குவாடை வந்து பார்த்துடலாம். பஞ்சாப் டீமை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாலிக், ஆஷிஷ் நர்வால், சௌரப் நந்தல், ஜோம்பீர், ரெனாத் இந்த மாதிரி பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் உள்ள பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு இந்த ஒரு டீமை வந்து உருவாக்கியிருக்காங்க. பஞ்சாப் டீம் இருக்க ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அவங்களோட மெயின் பிளேயர்ஸான விஜய் மாலிக்கா இருக்கட்டும், ஆஷிஷா இருக்கட்டும், சௌரபா இருக்கட்டும், எல்லாருமே பிகேல நல்ல ஃபார்ம்ல வந்து இருந்திருக்காங்க. பஞ்சாப் டீம் மட்டும் இல்லாமல் சண்டிகர் டீம், சர்வீஸ் டீம், இந்தியன் ரயில்வேஸ் டீம், ராஜஸ்தான் டீம், உத்தரப்பிரதேஷ் டீம் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீனியர் நேஷனல் கேம்ஸ் ஒடிசாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ஒடிசா சேர்ந்தாச்சு. ஓகேங்களா, இந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே லைவாக நீங்கள் யூடியூப்பில் ஒடிசா கபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ மறக்காம போய் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா லைவையும் அங்கே ஃப்ரீயாக பார்க்கலாம். உங்களுக்கு சர்ச் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கபடி ஒடிசா அப்படிங்கிற யூடியூப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அடுத்ததான் ஒரு முக்கியமான அப்டேட், இனிமே நடக்க போற இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்காக பிளேயர்ஸ் செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த சீனியர் நேஷனல் கேம்ஸ் மெயினா பாக்குறாங்க. அண்ட் இங்க இருந்து ஒரு சில 3 செலக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கேம்புக்கு வந்து கொண்டு போவாங்க. அண்ட் அங்க செலக்ட் ஆகிற பிளேயர்ஸ் வந்து இனிமே நடக்க போற டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி பிளே பண்ணுவாங்க. அண்ட் இப்போதைக்கு அந்த 3 செலக்டர்ஸ் யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. பல்வான் சிங், பிசி ரமேஷ், ஜெய்வி சர்மா. ஸோ இவங்க எல்லாருமே தான் இந்தியன் டீமுக்காக பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. அண்ட் கடைசி அப்டேட், தமிழ் தலைவாஸ் டீமோட கான்டெஸ்ட். தமிழ் தலைவாஸ் டீம் நடத்துகிற கான்டெஸ்ட்ல உங்களோட திறமையை காமிக்கிறது மூலமா தமிழ் தலைவாஸ் டீமோட அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கபடி ப்ளே பண்ணும்போது ஒரு யூனிக்கான ஸ்கில், அதாவது நீங்கள் டுப்கே அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஹை ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், டோ டச்சாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த யூனிக்கான ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணும்போது ஹேஷ்டாக் தலைவாஸ் ஸ்கில் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் அதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ரீயான கிஃப்ட், அந்த மெர்ச்சன்டைஸ் கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவில் தமிழ் தலைவாஸ் டீமையும் டேக் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும், பைசன் படத்தை பற்றி பேசணும். அதில் நிறைய கபடி வந்து இருக்குது, அதை பற்றி பேசணும். அதுக்கு தனியாக வீடியோ தான் அப்லோட் பண்ணணும். ஸோ நாளையிலேருந்து டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் தமிழ்நாடு டீமை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். அண்ட் அதன் பிறகு இந்த பைசன் படத்தை பற்றி பேசுகிறேன். கபடியை பற்றி பேசுகிறதுக்கு அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.